வணக்கம் ஹெல்த் இஸ் வெல்த் நேர்களே. நிறைய உபயோகமான ஆரோக்கியமான தகவல் நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வீடியோவில் வெள்ளரிக்காயை யாரெல்லாம் சாப்பிட்ணும், அதோட நன்மைகள் என்ன, அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் அப்பப்போ போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வெள்ளரி பிஞ்சோட நன்மைகளும் அதன் பயன்களையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாமா? குக்கும்பர் அதாவது வெள்ளரி பிஞ்சு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தினைக்கும் ஒரு வெள்ளரி பழம் சாப்பிட்றது மிக மிக நல்லது. அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. அதை வந்து இன்றைக்கி நான் வந்து சாலட் மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கோங்க. வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கிட்டே குக்கும்பர் எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவை. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதில் முதல்ல வந்து குக்கும்பரில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நன்மைகள் என்ன அப்படின்னா, குக்கும்பரில் வந்து லோ கேலரி தான் இருக்குது. இதை கட் பண்ணிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காம்பை மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு குக்கும்பரை வந்து நல்லா கட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குது பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நன்மைகள் என்ன அப்படின்னா, லோ கேலரி தான் இருக்குது. இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் லங்ஸ் ரொம்பவே பாதிச்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குக்கும்பர் வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து தினைக்கும் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து விட்டமின் கே, விட்டமின் சி அண்ட் மினரல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வெறுமனையாக சாப்பிட்றத விட சில பேர் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து 96% என்ன தான் இருக்குதுன்னா 96% வந்து தண்ணிச்சத்து இருக்குது. அதனால் வெயில் காலத்தில் வந்து இந்த நாக்கு வறட்சி இதெல்லாம் வந்து வராது. இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து நாக்கு வந்து வறட்சி அடைகிற மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு சும்மா எங்கே வெளில போனாலும் சரி வெள்ளரி பிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த வறட்சி இருக்காது. வெள்ளரி பிஞ்சை வந்து எப்போதுமே வந்து தோலை வந்து நீக்காமல் சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க. தோலை நீக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதோட இருக்கிற வந்து ஃபைபர் நமக்கு கிடைக்கும். அந்த செரிமானத்துக்கான தேவையான ஃபைபர் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோலோட சாப்பிட பழகுங்க. முதல்ல இது ஈஸியாக சில பேருக்கு வந்து வெறுமனே ரொம்ப சப்புன்னு இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை எப்படி சாலட் செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இதை வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் இந்த குக்கும்பர் கட் பண்ணியிருக்கோம்ல, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் சில பேர் சாப்பிட பிடிக்கும். அவங்க வெறுமனையாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது, இப்படி சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு பவுல் காலில் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் தண்ணி ரொம்ப தவிக்கிற அந்த இதுவும் இருக்காது. அதோட சமயம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான விட்டமின் கே அண்ட் விட்டமின் சி மினரல்ஸ் எல்லாமே வந்து இதில் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், குக்கும்பரை இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணியிருக்கேன். தோலோடு சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். சிலது பார்த்து வாங்கணும், சிலது வந்து பாம்பு இருக்கிறனால அது கசப்பு தன்மை இருக்கும். அது இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை, சும்மா அந்த ஒரு இதுக்காக தான், ரொம்ப வேணாம், ஒரு சிட்டிகை அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதே மாதிரி மிளகு தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகு தூள் இது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட் அந்த இதுக்காக அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சாலடை வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து உப்பு இந்த ஒரு கொஞ்சம் லைட்டாக காரம் இதெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இதை வந்து நீங்கள் தினைக்கும் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ற பழக்கத்தை உண்டாக்குங்க. உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து வந்து உங்களுக்கு இதில் 96% இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு. லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு இது மாதிரிலாம் மூட்டு வலி வருது அப்படிங்கிறவங்க வந்து தினைக்கும் வந்து வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு வந்து மூட்டு வலி வர்றதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகள் இருக்கிற வெள்ளரி பிஞ்சை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு மாதிரி சாப்பிட கண்டிப்பாக மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து அடுத்த ஹெல்த் இஸ் வெல்த் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.